வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா. என்ன மஞ்சுளா கூட்டிட்டு போனா மஞ்சுளா. ஐயோ சரி அந்த வாசுதான் என்ன கொலை பண்ண பார்த்தான். அந்த இடத்துல வந்து மஞ்சுளா என்ன காப்பாத்திட்டு அந்த கோவத்துலதான் வாசு இவளை கொண்டிருக்கான் மேடம். ஐயோ மஞ்சுளா மேடம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாசுதான் மேடம். என்ன விட்டு ஐயோ என்ன விடு. என்ன விடு என்ன விட்டு என்ன விட்டு வேண்டாம். என்ன கொண்டுடாத என்ன கொண்டுடாத என்ன விட்டு. என்ன கொண்டுடாத என்ன விட்டு சொன்ன கேளு. என்ன கொண்டுடாத என்ன விட்டு என்ன கொண்டுடாத என்ன கொண்டுடாத. என்ன சார், ருத்ரா உள்ள இருக்கிற மகிழ்ச்சியா? ஆமாயா குமார், ருத்ரா மதுரையில இருந்து எனக்கு சவால் விட்டதெல்லாம் உனக்கு தெரியாது. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு பெரிய இவ மாதிரி சவால் விட்டா. அதோட பெனிஃபிட்ட தான் இப்ப லாக்அப்ல அனுபவிச்சுட்டு இருக்கா. அவன் நிலைமைய பாத்தியா? நாளைக்கு கோர்ட்டு, நாளைக்கு ஜெயிலு. அவ லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த விக்ரம் முடிச்சிட்டான், சோலி முடிஞ்சிச்சு. யோ குமார், நான் சும்மா வெறும் டாக்டர் பட்டம் மட்டும் வாங்கல, யாருக்கும் தெரியாம சைலண்டா படிச்சு சகுனி பட்டமும் வாங்கியிருக்கேன். என்கிட்டயவா? சார், எவனோ லிஃப்ட் கேட்குறான் சார். லிஃப்ட் எல்லாம் கொடுத்துடாதீங்க. ஏயா நீ ஏன் அப்படி மனசாட்சி இல்லாம பேசுற? முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். சார், இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு நகை பணத்துக்காக நம்ம கழுத்தை அறுத்துருவானுங்க சார். ஏயா கழுத்தை அறுக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. என் கழுத்தை அறுக்கணும்னா இனிமே ஒருத்தன் பிறந்துதான் வரணும்.
பாவம் தனியாளியா, நாம 2 பேரு. அவனுக்கு பயந்து நிறுத்தாம போனா நாமெல்லாம் ஆம்பளையே கிடையாது. பாரு, நான் கண்டிப்பா காரை நிறுத்துவேன். என்னப்பா லிஃப்ட் கேட்கறதே உனக்கு வேலையா போச்சா? அதுவும் பர்டிகுலரா நம்ம வண்டியை பார்த்தாதான் உனக்கு லிஃப்ட் கேட்கணும்னு தோணுமா? என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதலா என்ன? சார், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கேனா? லிஃப்ட் கேட்டது மட்டும் இல்ல பிரதர், கூடயே டிராவலும் ஆயிருக்கீங்க. நன்றி மறப்பது நன்றன்று. பிரதர், லிஃப்ட் கொடுத்ததா நான் மறக்கலாம், நீங்க எப்படி மறக்கலாம்? சாரி சார், ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்திருப்பேன், அதனால மறந்துருப்பேன் சார். பரவாயில்ல, எங்க போனோம்? வாங்க உட்காருங்க. நீங்க போங்க சார், நான் போற வழியில சொல்றேன். உள்ள போங்க. இந்த ரூம்மேட் கிளாஸ்மேட் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவர் என்னோட கார் லிஃப்ட் மேட்டியா. ஓ, நல்லா காமெடி பண்றீங்க சார். சார், இவரா காமெடி பண்றாரு? இவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. யோ, அந்த ப்ரோ லிஃப்ட் தான் ஏன் கேட்டாரு, என்னோட பயோடேட்டாவையே கேட்டாரு. எது உனக்கு தேவையில்லாத வேலை? என்ன சார் ஒரு மாதிரி டவுட்டா பாக்குறீங்க? அன்னைக்கு பார்க்கும்போது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு செக்யூரிட்டி மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு என்ன ஃபுல் காக்கியில் இருக்கீங்க? என்ன ப்ரோ, நான் கேட்டது கரெக்ட் தானே? அன்னைக்கு செக்யூரிட்டி, இன்னைக்கு காக்கி ட்ரெஸ், என்ன இது சேஞ்ச்? அது வேலை பார்த்த இடத்துல ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க சார். செக்யூரிட்டி வேலையை அதனாலேயே விட்டுட்டேன் சார். ஆஹா, இப்போ ஒரு ஸ்கூல்ல டிரைவரா இருக்கேன் சார், அதனால தான் சார் காக்கி அண்ட் காக்கி. இந்த காலத்துல எல்லாம் மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ப்ரோ. அப்படி எதிர்பார்த்தா அது நம்ம முட்டாள்தனம். உலகம் முழுக்க முழுக்க பணத்தை மட்டும்தான் ப்ரோ நம்புது, மனுஷங்களை கிடையாது. அது என்னமோ உண்மைதான் சார். சார், காக்கி ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க போல. ஏன் சார், உங்களுக்கு காக்கி பிடிக்காதா? போலீஸை மனசுல வச்சுட்டு கேக்குறீங்களா ப்ரோ? உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரே கலர்னா அது காக்கி 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 தான். ஏன் சார்? அதுக்கு காரணம் என் ஒய்ஃப் தான் ப்ரோ. ஓ, என் ஒய்ஃப் ஒரு போலீஸ் ப்ரோ. மஞ்சுளா, என்னால மஞ்சுளாவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்? அடுத்தவ காப்பாத்துறதுக்காக மஞ்சுளாவை அனுப்பி வச்சேன். ஆனா கடைசியில மஞ்சுளாவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? அனிதா. ஹலோ மேடம், இறந்து போனவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம்? ஆமா டாக்டர், என்னோட சிஸ்டர் மாதிரி. ஐ எம் சாரி. பரவாயில்ல டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? மார்னிங்குள்ள மஞ்சுளாவோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். இல்ல ருத்ரா மேடம், மஞ்சுளாவை இப்படி போனமா பாக்குறதுக்கு என்னால சத்தியமா முடியவே இல்லை. நான் கிளம்புறேன். அனிதா, நடந்த சம்பவத்துக்கு சாட்சியே நீங்க தான். சத்தியமா அந்த வாசுக்கு இதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். இல்ல மேடம், அவனை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. அவனை நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் மேடம். கடைசியில அவன் என்னவே கொலை பண்ண பார்த்திருக்கானே. இவன் தான் வாசுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே கொலையை பண்ணிருக்கான். ரொம்ப கொடூரமா இருப்பா போல இருக்கு. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும் கதிர், ஆனா கண்டிப்பா அவனோட சாவு ஏன் கையில தான். ஒரு நிமிஷம்.
மஞ்சுளா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளுக்கு இப்படி ஒரு சாவா? ஐயோ, ஆராதனவா அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா ஆராதனா நம்ம ருத்ரா கைக்கு வந்திருக்கவே மாட்டோம். அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி காரணங்கிறது சுத்தமா இல்லையா? பாவம் அந்த பொண்ணு மஞ்சுளா. கதிர், ஒரு இம்பார்ட்டன்ட் கால். நான் உடனே கிளம்பணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வேணா கூட வரட்டா? இல்ல கதிர், நீங்க அனிதா கூடவே இருங்க. பாவம், அவங்களே உடைஞ்சு போயிருக்காங்க. அனிதா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி கதிர். நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் ருத்ரா. டாக்டர் சங்கவி இருக்காங்களா? ஓ, நீங்க வருவீங்கன்னு சங்கவி சொன்னா. என் ஒய்ஃப் தான். நீங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க மேடம். ஓகே. சங்கவி, என்னங்க? உன்னை பார்க்க இன்ஸ்பெக்டர் ருத்ரா வந்திருக்காங்க. இதோ வரேன். வா. வணக்கம் மேடம். நீங்க வருவீங்கன்னு கமிஷனர் சொன்னாரு. சொல்லுங்க மேடம், ஏன் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆக்சுவலி தஞ்சாவூர்ல உங்க கூட ஒர்க் பண்ண டாக்டர் ராகுல், அவரை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷூர் மேடம். முகேஷ், ஆ? we want first class coffee please. சரி, ஐ மேக் இட் சங்கவி. few minutes. ஓகே, thank you. நீங்க உங்க ஹஸ்பண்ட காஃபிக்காக உள்ள அனுப்பலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க உங்க ஹஸ்பண்ட் இல்ல. நீங்க உண்மையை சொல்லுங்க. ராகுலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, நாங்க டாக்டர் கிட்ட உண்மையை சொல்ற மாதிரி டாக்டரும் எங்க கிட்ட உண்மையை சொல்லணும். சொல்லுங்க, அந்த ராகுலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்க, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லலாம். நீங்க இப்ப என்கிட்ட சொல்ற விஷயத்தினால உங்க லைஃபுக்கு எந்த இடைஞ்சலுமே வராது. நீங்க என்ன நம்பலாம். மத்தவங்க நினைக்கிற மாதிரியோ சொல்ற மாதிரியோ எனக்கும் ராகுலுக்கும் எந்த தப்பான லிங்க்கும் கிடையாது. நான் அவரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்ததை தவிர மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் எப்பவும் யார்கிட்டயும் பொய் சொல்ல மாட்டேன் மேடம். ஒரு டாக்டரா எனக்கு ராகுல ரொம்ப பிடிக்கும். மத்தபடி பர்சனலா அவரை என்னோட பிரதரா தான் பார்த்தேன். ஏதோ சொல்லுவாங்களே, பழி சொல்ல தெரிஞ்ச உலகத்துக்கு வழி சொல்ல தெரியாதுன்னு, அந்த மாதிரி தான் என் நிலைமை. தஞ்சாவூர்ல எங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்னை எல்லாருமே மிஸ்ஸஸ் ராகுல்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் எனக்கு இதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. ஒரே இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. என்னால டியூட்டில கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல மேடம். நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணோட கேரக்டரை டேமேஜ் பண்ணா அது எவ்வளவு பெரிய பெயின். எல்லார்கிட்டயும் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதனாலதான் நான் தஞ்சாவூரை விட்டே விலகி வந்துட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து எப்ப வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்போ சரியா எனக்கு தேதி ஞாபகம் இல்லை மேடம். ஆனா வருஷம் 2024 மட்டும் ஞாபகம் இருக்கு. மாசம் அக்டோபர் மாசம். எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஹாப்பியா இருக்கேன். சாரி, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் திருப்பி கேக்குறேன். நிச்சயமா உங்களுக்கும் ராகுலுக்கும் எந்த இல்லீகல் கான்டாக்டும் கிடையாதுல்ல? நான் மதிக்கிறது, ரொம்ப மதிக்கிறது இந்த ஸ்டேட்டஸ் தான். இது மேல சத்தியமா எனக்கும் ராகுலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு அப்புறமும் நான் ராகுலோட ஓடிட்டேன்னு ஒரு வதந்தி தஞ்சாவூர்ல சுத்துறதா கேள்விப்பட்டேன். என்ன பண்றது? நானும் ராகுலும் இல்லைன்னா மக்கள் அப்படித்தானே பேசுவாங்க. உங்களுக்கு அந்த அனிதாங்கிறவங்க நல்ல பழக்கம் தானே? ராகுல் மிஸ்ஸஸ் தானே, ஓரளவுக்கு பழக்கம் மேம். அப்போ ஏங்க அவங்கள பார்த்து உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கலாமே? அதுக்கு எனக்கு அவசியம் இல்லைன்னு தோணுச்சு மேடம். மேடம், நான் சுத்தமானவன்னு ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் சொல்லணுமான்னு எனக்கு ஒரு தாட். அதனாலதான் அனிதாவை பார்க்கல, சொல்லவும் இல்லை. உங்களுக்கு தெரியாது மேடம்,
பாவம் அனிதா. ராகுல் பர்சனலா ஒரு சைக்கோ, உங்களுக்கு தெரியுமா? பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். அந்த ராகுல் அனிதாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானா. அவங்க சூசைட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஆம், அந்த விஷயத்த நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்டவன் கூட ஓடி போக நான் ஆசைப்படுவேனா? இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்றதுக்கா நான் படிச்சேன்? மத்தவங்க கிட்ட நீங்க உங்க கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிருக்க வேண்டாம். ஆனா குறைஞ்சபட்சம் அனிதாவை பார்த்தாவது நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இல்ல மேடம், அந்த அனிதா இப்பதான் ஒரு புது வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப போய் நான் ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நான் அவங்கள சந்திக்கிறத தெரிஞ்சே மிஸ் பண்ணிட்டேன். அனிதா இப்ப வாழுற வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அது அவங்க தேடின வாழ்க்கை மேடம். அது என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவங்க புது லைஃப்ல பழசு எதுவும் வரக்கூடாது. நான் கொண்டு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சா? இல்ல, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆராதனா எப்படிங்க? பைரவேல் தான் சுகுணாவையும் ஆராதனாவையும் கூட்டிட்டு வந்தாரு. மஞ்சுளாவை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது ருத்ரா, நாங்க யாரும் சொல்லல. இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். மஞ்சுளாவோட கண்ணை சுகுணாக்கு வைக்க போறதா வைரவேல் சொன்னாரு. ஆமா அனிதா, நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு தான் வேலு சுகுணாவை இங்க கூட்டிட்டு வந்திருப்பான். இவ்ளோ நாள் இத்தனை கொலையையும் அந்த ராகுல் தான் பண்ணான்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப அது கடைசியில வாசு கிட்ட வந்து நிக்குது. அந்த வாசு தான் இத்தனை கொலையும் பண்ணிருக்கானா? அப்ப அந்த ராகுலுக்கு என்னாச்சு? அந்த ராகுல் எங்க? அதெல்லாம் ஒரே மர்மமா இருக்கே. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல மேடம். பைரவேல் மட்டும் உயிரோட இருந்ததுனாலதான் இப்பவும் அது ராகுல் இல்ல வாசுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. கரெக்ட் தான் அனிதா. இல்லனா கடைசி வரைக்குமே கண்ணுக்கே தெரியாத ராகுல நம்ம தேடிக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஆமா அனிதா, அந்த கொலைகாரனுக்கு எப்பவுமே ஆம்பளைங்க தான் டார்கெட்டா இருப்பாங்க. ஆனா இப்ப எதுக்கு அவன் உன்னை கொல்ல வரணும்? அதான் மேடம், நான் அவனுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னல, அதனாலதான். வாசு மேல இருக்கிற கோவத்தினால என் புருஷன் என்னையும் வாசுவையும் சேர்த்து வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை கோர்ட்ல நிறுத்தினார்ல. ஆமா, அந்த கோர்ட்ல நான் வாசுக்கு எதிராக சாட்சி சொன்னது அவனுக்கு கோவத்தை வர வச்சிருக்கலாம். அப்ப இருந்த வாசு நல்லவன், அப்பாவி. அவனுக்கு எதிராக அப்ப சாட்சி சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஆனா அந்த ராகுல் என்ன கொன்றுவேன்னு மிரட்டினாலதான் நான் வாசுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அது இப்போ அவன் இந்த அளவுக்கு என்ன கொல்ற அளவுக்கு வந்து நிக்கிறான். என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் டீல் பண்ணதே இல்ல. எப்படியோ கடைசியா ஒரு இடத்துல வந்து கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்குது. இதுக்கு மேல ஒரு உயிர் கூட அந்த வாசுவால போகவே கூடாது. மேடம், நீங்க இருக்கிறப்பவே நம்ம மஞ்சுளாவை இழந்துட்டோம் பாத்தீங்களா? சத்தியமா சொல்றேன் மேடம், கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க வந்து காப்பாத்திடுவீங்கன்னு மஞ்சுளா நினைச்சிருப்பாங்க. வேலு, நான் ஏற்கனவே ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸா இருக்கேன். நீ இந்த மாதிரிலாம் பேசாத. சாரி மேடம். மேடம், மஞ்சுளாவோட கண்ணெடுத்து சுகுணாவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது வேலு? என்னால மஞ்சுளாவோட கண்ணை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. என் அம்மா
லஞ்ச் ரெடி. உங்களுக்காக சூடா பிரியாணி எடுத்திருக்கேன், சாப்பிட்றீங்களா? இதை பாருங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்கன்னு இந்த ஸ்டேஷன்ல எல்லாருக்குமே தெரியும். கோவப்படாம சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன மேடம் இது? சாப்பாடு கொடுக்க வந்தவன சாகடிக்க பாக்குறீங்க? கண்டிப்பா உன்னை சாவடிப்பேன்டா. கண்டிப்பா சாவடிப்பேன். அது என் குடுப்பனை தான். உங்களை மாதிரி புண்ணியவதி கையால சாகிறது என்ன மாதிரி பாவிகளுக்கு பெரிய குடுப்பனை தான். பிரியாணி வேணாமா மேடம்? உன் கையால சாப்பிடுறதுக்கு நான் பட்னி கடந்து சாவேண்டா. அப்படின்னா அதுதான் நடக்கும். சரி, இந்த பிரியாணி சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கல போல. உட்காருங்க மேடம். நான் ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். என்ன சார், எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ருத்ரா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு வந்திருக்கேன். இல்ல, என்னால நம்பவே முடியல. எதுக்கு நீங்க இப்படி திடீர்னு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறீங்க? அதுக்கெல்லாம் என்னால விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதான். ஹலோ மேடம், தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதீங்க. சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.